அடிக்கிற வெயிலுக்கு கொடைக்கானலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணலான்னு நான் வந்த ஸ்பாட் தாங்க ஜாக்ஸ் வேலி. இவகிட்ட மிட் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல ஒரு பயங்கரமான ரெசார்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போயிடலாம். மார்னிங் 8 நம்ம பேக் பண்ணி கிளம்பிட்டோம். எங்க போறோம்? நம்ம போறோம் கொடைக்கானல். சரி எங்க போறோம்? சரி விடுமா. ஸ்லோ பண்ணி. ஆஹா. 2 லட்டுன் பே. என்னடா கார்ல விளையாடு. அப்படியே 9 o'clock அதுமா லைட்டாக பசிச்சுது. அதனால ரோட்டு கடையிலே வந்துட்டு லைட்டாக கார்னராக நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா தூய தமிழ்ல பேசணும். இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கொட்டு. யார் क्वेश्चन கேக்குதா? கேள்வி கேட்பது யாரு? இப்போ நீ ஒரு क्वेश्चन என்ன? ஓகே. ஓகேன்னு சொல்ல கூடாதுல. சொல்லக்கூடாது. ஓகே வந்து தமிழ் இங்கிலீஷ் தான். ஆமாம். ஆமாம். எங்கே செல்கிறோம்? நாங்கள் கொடைக்கானல் சென்று கொண்டிருக்கிறோம். எதுவே செல்கிறீர்கள்? வாகனத்தில். என்ன வாகனம்? இந்த வாகனம். இந்த வாகனம் என்றால் எந்த வாகனம்? வாகனத்தின் பெயர். வாகனத்தின் பெயரா? வாகனத்தின் பெயர் எப்படி ஆங்கிலத்து பெயர்? 4 சக்கர வண்டி சொல்லலாம். 4 சக்கர வண்டி. நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வருகிறீர்கள்? எங்க போய் கொண்டு வருகிறீர்கள்? எங்க போய் கொண்டு வருகிறீர்கள்? நாங்க இங்கேயும் போகணும்ல கொண்டு வரவில்லை. கொடைக்கானல் போய் கொண்டு. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள்? என்ன தொழில் செய்கிறீர்கள்? புகைப்பட கலைஞராக இருக்கேன். ஓ ஓகே ஓகே ஓகே. நீ கொட்டு வாங்க போகிறாய். நீங்க 4 சக்கர வண்டி ஓரமாக நிப்பாட்ட வேண்டும். ஆள் மாறாட்டம் செய்ய வேண்டும். ஓ ஆள் மாறாட்டம் செய்யுங்க. பிடிக்கிறதுக்காக நிறுத்திருக்கோம். என்னது? லிச்சி. அவரே கொடுத்தாரு நெட்டு சாப்பிடுங்க. லிச்சியா? டேய் ஒரு போட்டோ எடுக்கலாம் பாருங்க. சுவேனா போட்டோ எடுப்போம். நம்ம கேமரா வந்துட்டோம். நமக்கு போட்டோ எடுக்கலாம். வெயிட் பண்ணி. இன்னும் நான் கார்டு ஒர்க் ஆக முடியல. நல்லாது. ஏன் கார்டு? என்னடா சாக்குக்கு போல சாக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் குட்டி குட்டி ஃபன் எல்லாம் காருக்குள்ளே பண்ணிட்டு இடையிலே வந்து இந்த வெத்தக்கணல் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே போயிட்டு குட்டி குட்டியாக ஃபோட்டோஸு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு கிளப்பிட்டோம். ரூமுக்கு போனதும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ப்ரமோஷன் பேஸில் தான் போனோம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வின்டேஜ் லுக்கில் இருந்துச்சு உள்ளே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வெளியே இருக்கிற அந்த நேச்சரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ஒரு தனியாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாக்ஸ் வேலி வந்து ரைட் ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் எப்படி இருந்தாலும் அதில் விளையாண்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால இறங்கலாமா வேணாமான்னு டபுள் கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்புறம் அங்கே பஃபே சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க. போய் சாப்பிட்டுட்டு கேம் எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் விளையாண்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நினச்ச மாதிரியே ஆசை நிறைவேறிச்சு. அங்கே போயிட்டு எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் எல்லாருமே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? குணா கேவ்ஸ். ஸோ இங்கே பயங்கரமாக மிஸ்டாக இருக்குது. மிஸ்ட் லைட்டாக போயிடுச்சு. பட் ஆனால் அந்த சைடு போகிற வெளில இருக்குன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கே. கார்லாம் அங்கங்க நிறுத்தி இருக்கானுங்க. பட் எப்படி போறது அப்படின்னு தெரியல. 500 ரூபா. ஃபாரினர்ஸ்க்கு 500 ரூபா. வீடியோ நமக்கு வாங்க போகலாம். வீடியோ கேமரா 300 ரூபா. நித்திலம்மா காரை பார்க் பண்ணுற இடத்துல இந்த கடையை பார்த்தோம். இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. சரி சூடாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்லான்னு நாங்கள் மேகி பிரெட் ஆம்லேட் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா வாங்கியிருக்கேன்? பிரெட் ஆம்லேட். இப்படி வாங்க. 3 பிளேன் 1880.
ரீசெண்டாக குணா கேவ்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதுலலாம் ஹைப் ஆகி தான் எல்லாருமே கொடைக்கானல் வந்துட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒரு பர்சன் தான். பிகாஸ் அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் அவங்க எடுத்திருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் இப்போ கொஞ்சமாக வேரி ஆயிருக்கு. பட் அங்கே இருக்க கிளைமேட் எல்லாமே இந்த சில்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன வழக்கம் போல் ரீல்ஸு ஃபோட்டோஸு அப்படின்னு எடுத்துகிட்டு ஸோ அங்கே ஆனால் கொஞ்சம் உள்ளே நடக்கணுங்க, நடந்து தான் வரணும். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. லைட்டாக இந்த கேமரா ஃபேஸ் வரும். இப்போ என்னென்னா டே 3. ஸோ டே 3 வந்துட்டு நாங்கள் ஜாக்ஸ் வேலியில் வந்து ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த ரெசார்ட் டீமு. ஸோ ஃபுல்லாகவே அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. உண்மையாலுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிற இடம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, இந்த படத்தில் பார்க்குற மாதிரி. எங்களை கைட் பண்ணவர் வேற உள்ளே கூடயே வந்தார், ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இங்கே போகாதீங்க, அங்கே வந்து பாம்பு இருக்கோ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த இடத்த பார்க்கும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு, ஆனால் ப்ரைவேட்டாக இருந்துச்சுங்க, யாருமே இல்லை. நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே இந்த வேலிக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க நீங்கள் போகிற மாதிரி இருந்தால். ஸோ ஃபைனலி நாங்கள் எல்லாமே 3 டேஸ்க்கு பயங்கரமாக ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ லெட்ஸ் see in the next video. Thank you so much. Bye bye.